தமிழ் சினிமா, பாலிவுட் சினிமாவெல்லாம் தாண்டி ஹாலிவுட் வரைக்கும் உலகளவில் பிரபல இசையமைப்பாளராக இன்றைக்கும் திகழக்கூடியவர் தான் நம்ம இசைப்புயல் ஏஆர் ரகுமான். இந்த நிலையில் சின்ன வயசில் ஒரு இசைக்குழுவில் இருந்தப்போ மது போதையில் இருந்த கிட்டாரிஸ்ட் ஒருத்தர் சொன்ன வார்த்தை தனக்குள்ளே எப்படி ஆழமாக பதிஞ்சது அப்படின்னும் அது தன்னை தானே அறிஞ்சிக்கிறதுக்கு எப்படி உதவுனுச்சு அப்படின்றதையும் ஏஆர் ரகுமான் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. சமீபத்தில் ஒரு யூடியூப் சேனலுடைய இன்டர்வியூவில் இதை பற்றி பேசியிருக்கக்கூடிய அவர், சின்ன வயசில் சில இசையமைப்பாளர்களுக்கு வாசித்து கொண்டிருந்த அந்த வேளையில் ஒரு இசைக்குழுவில் இருந்தேன். அப்போது ஒரு முறை அந்த குழுவில் இருந்த கிட்டாரிஸ்ட் ஒருத்தர் மது போதையில் என் பக்கம் திரும்பி, என்ன இசைக்கிறீங்க, நீங்கள் இசைப்பது சினிமா இசை அப்படின்னு என்கிட்ட சொன்னார். அது 1985 முதல் 86 அப்படின்னு நினைக்கிறேன். அந்த நேரத்தில் அவர் என்ன சொன்னார் அப்படின்றத நான் சரியாக உணரலை. சில வாரங்களுக்கு பின்னாடி தான் அது எனக்குள்ளே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினுச்சு. அதுக்கப்புறம் தான் அவர் சொன்னது சரிதான் அப்படின்றத நான் உணர்ந்தேன். என்னை பற்றி அதை ஆழமாக யோசிக்க வச்சுது. அப்போ தான் நான் வாசிக்கக்கூடிய இசையமைப்பாளர்கள் எனக்குள்ளே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதை எடுத்து மெல்ல அதிலிருந்து விலக ஆரம்பித்தேன். இசையில் என்னுடைய பாணி எதுன்னு அடையாளம் காண்றதுக்கான பயணம் அங்கேருந்து தான் அவர் தொடங்குனுச்சு. ஆனால் அந்த தாக்கத்திலேருந்து முழுமையாக வெளியேற 7 ஆண்டுகள் ஆணுச்சு. அந்த கிட்டாரிஸ்ட் எதுவும் தவறாக சொல்லலை. சில நேரங்களில் சில கருத்துக்கள் மனசுக்குள்ளே ஆழமாக பதிஞ்சிரும். அவை குறிப்பிட்ட விஷயங்களிலிருந்து வெளியேற சாதகமான தாக்கத்தை ஏற்படுத்தும். இது என்னுடைய சொந்த தாக்கத்திலிருந்து விலகவும் எனக்கு உதவுனுச்சு. அதாவது என்னுடைய இசையின் ஆன்மாவை நான் புதுப்பிச்சுக்கிறேன். அதுக்கு போதையில் இருந்த அந்த கிட்டாரிஸ்ட் என்கிட்ட சொன்ன அந்த வார்த்தைகள் தான் எப்போவுமே எனக்கு வழிகாட்டுதலாக இருந்திருக்கு. எனக்கே உணர்றதுக்கு ஒரு மிகப்பெரிய தூண்டுதலாக இருந்திருக்கு அப்படின்னு ஏஆர் ரகுமான் அந்த இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு.